வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்ட்டான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க சோம்பு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2-3 நிமிஷம் பிரட்டி விட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கோம். அதை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 தேங்காய் சில்லை நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாலாக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பட்டர் பீன்ஸு சூப்பராக வெந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம பட்டர் பீன்ஸ் கிரேவி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.